ரஜினியை சந்திப்பதற்கு முன், ரஜினியை சந்தித்த பின் வைரலாகும் அந்த பல்டி வீடியோ வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப தகவலுக்குள்ள போலாம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகர் ரஜினிகாந்தை சமீபத்தில் சென்று நேரில் சந்தித்தது பேசும் பொருளாக மாறியுள்ளது. முன்னதாக நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன் என்று சொன்னபோது அவரை கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்த சீமான் திடீரென போயஸ் கார்டனின் உள்ளே ரஜினிகாந்த் இல்லத்துக்கு சென்று அவரை நேரில் பார்த்தார். இந்த நிலையில் ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்கள் இடையே மோதல் உள்ளது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அதாவது நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் நிலையில் விஜய் ரசிகர்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் என்று கூறினார்கள். இந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனை சமீபத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அப்போது சீமான் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து அவர்தான் திரையுலகத்தில் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று கூறினார். அதாவது எம்ஜிஆர் புகழின் உச்சத்தில் இருக்கும் போது அவரை கொண்டாடிய ரசிகர்கள் அவருக்கு அடுத்தபடியாக ரஜினிகாந்தை கொண்டாடினார்கள். ரஜினிகாந்தை அடுத்தபடியாக தற்போது விஜயை சூப்பர் ஸ்டாராக கொண்டாடுகிறார்கள். இதில் என்ன பிரச்சனை? இதனை ரஜினிகாந்த் கூட ஒப்புக்கொண்டார். வெளியில் இருந்து ஒருவரை நம் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடும் போது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை சூப்பர் ஸ்டாராக கொண்டாடக்கூடாதா என்று விமர்சித்திருந்தார். இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு நேற்று நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான் ரஜினிகாந்த் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்று கூறினார். அவரை நான் சந்தித்ததில் இருந்து ஐயா அம்மா என்று பலர் கதறுவதாக தெரிவித்தனர். மேலும் ரஜினிகாந்த் திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக திகழ்கின்றார் என்றும் தன் ஒரு அரசியல் சூப்பர் ஸ்டாராக திகழ்கின்றேன் என்றும் அவர் கூறினார். மேலும் இது குறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் மிகவும் வைரலாகி வருகிறது. சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு பட்டம் தம்பி, இது பட்டயம் கிடையாது, கல்வெட்டு எழுத்து கிடையாது. அந்தந்த காலத்துல தியாகராஜ பகதூர் இருந்தாங்க, அதற்கு பிறகு ஐயா எம்ஜிஆர் வந்தாங்க, அதற்கு பிறகு ஐயா ரஜினிகாந்த் வந்தாங்க. இந்த தலைமுறையில தம்பி விஜய் உயர்ந்து நிற்கிறார். அதை ஏற்கனவே சரிதானே? இன்னைக்கு இருக்கிறதுல அதிக வியாபாரம் அவருக்கு தான், அவர் வசூல் அவருக்கு தான், அவருக்கு தான் பெண்கள் குழந்தைகள் நிறைய விரும்பி பாக்குறது. அதுவும் யதார்த்தத்தை ஒத்துக்கணும்ல. ஏன் ஒரு தமிழன் சூப்பர் ஸ்டார்னா உங்களால தாங்க முடிய மாட்டேங்குது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் தான் இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறாரு. அவரு ஆமான்னு சொல்லிட்டு போக வேண்டியது. ரஜினிகாந்தே அதான் சொல்லுவாரு, அவரே தான் சொல்ல ஒத்துக்கிறாரு. ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார்